திருச்சிற்றம்பலம். நமக்கு ஒரு டெஸ்ட் வைக்கிறார் அப்பர் பெருமான். என்ன அப்படின்னா, நம்ம நம்மளுடைய மனம் பாறை தானா அப்படின்னு. எதற்காக இந்த ஒரு கேள்வி அப்படின்னா, நமக்கு தெரியும் போகங்கள் மேலே எல்லாருக்குமே ஒரு ஆசை உண்டு. ஆனால் இந்த போகங்கள் எல்லாம் நிலையில்லாதவை அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஆனாலும் மனம் எங்கே செல்லுது, அந்த போகங்களை கண்டு தான் நமக்கு நாட்டம் போகுது. சாமிக்கிட்ட போனனாலும் கேட்குறது என்னது, எனக்கு இதை தரையா சாமி, எனக்கு அதை தரையா சாமி, எனக்கு இதை தரையா. யாராவது முத்தி கேட்டு வேண்டுறோமான்னா வேண்டுறது கிடையாது. அதில் இன்னொன்று என்னென்னா, பிற தெய்வங்கள் எல்லாமே நமக்கு யோகங்கள் தரக்கூடிய தெய்வங்கள் தான். ஆனால் சிவபெருமான் மட்டும்தான் முத்தி நிலையினை அருளக்கூடியவர் அப்படிங்கிறது திருமுறைகளில் எல்லா பாடல்களையும் நிறைய இடங்களில் இதை நம்ம பார்க்கலாம். அப்போ சிறு தெய்வங்களை வணங்குவர்களுக்கு என்ன கிடைக்கும்? போகங்கள் கிடைக்கும். நிலையில்லாத போகத்தை வேண்டணும் அப்படின்னா பெருமானை தான் வேண்டணும். அப்படி நம்ம யாராவது வேண்டுறோமா? இல்லை. அதனால் இந்த நிலையில்லாத போகங்களை வேண்டி பெறுவதில் ஆர்வம் காட்டும் மனிதர்களின் மனங்களை என்னன்னு சொல்கிறாரு? பாறைகள் என்று அப்பர் பிரான் கூறுகின்றார். அத்தகைய மனிதர்களின் மனங்களை மனப்பாறைகள் என்று கூறுவது நமக்கு இந்த ஆதிப்புராண திருக்குறந்தைகளை 2வது பாடலில் நமக்கு பெருமான் முத்தி அளிக்கக்கூடியவர். அதை விட்டுட்டு நீங்கள் எல்லாரும் என்ன பண்ணுறீங்க? அழியக்கூடிய போகங்களை விரும்பி அலைகிறீர்கள். அப்படிப்பட்ட மனிதர்களின் மனங்கள் பாறைகள் அப்படிங்கிறத சொல்கிறாரு. திருச்சிற்றம்பலம்.